என்ன சத்தம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அமெரிக்கால இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா, ஃபயர் அலார்மா. ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு எங்களுக்கு வீட்ல ஸ்மோக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதாவது புகை வந்தா தான் அத சென்ஸ் பண்ணி வந்து ஃபயர் அலார்ம் அடிக்கும். ஆனா, இது வந்து என்னன்னா, பேட்டரி லோ ஆயிட்டுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி அடிச்சிருச்சு. ஸோ, இந்த மாரி சமயத்தில நம்ம கதவு மூடிட்டு வெளிய வந்துரணும். ஸோ, நம்ம ஃபைனலி வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி இதோ இந்த இவரு தான் வந்து இந்த இத சரி பண்ணி குடுத்தாரு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்னன்ற பிரச்சனை அவருக்கே ஒண்ணும் புரியல. ஏன் இது வந்து இந்த மாதிரி ரிங் ஆயிட்டிருக்கு? ஏன்னா ஸ்மோக்கும் இல்ல. ஸ்மோக் ஆனா தான் ஆக்சுவலி அந்த ஃபயர் அலார்ம் வந்து சென்ஸ் பண்ணிட்டு அலார்ம் வந்து ரிங் ஆகும். பட் அதுவும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேட்ரி வந்து ரொம்ப லோவாக இருந்திருக்கு. ஸோ, அதனால் வந்து அது ரிங் ஆகிட்டு இருந்ததுனால சரின்ட்டு அவர் போயிட்டு பேட்ரி எடுத்துகிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டாரு. நெக்ஸ்ட்டு போயிட்டு பேட்ரி எடுத்துகிட்டு வந்து 3 இடத்துல இருக்கும். நமக்கு இது வந்து என்ட்ரன்ஸ் இது. நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு. அப்புறம் 2 ரூம்லேயும் இருக்கும். ஸோ, அந்த பேட்ரி போட்டு செட் பண்ணி குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தாரு. ஸோ, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. உண்மையிலே அந்த சவுண்டு கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.